செந்தமன் சீமான் நாம் தமிழர் கட்சி மட்டும் சீமானின் சாதியை பார்த்து சமூகத்தை பார்த்து யாரும் ஐடென்டிட்டி பண்ணலை. ஏன்னா அவர் ஆரம்பத்திலேருந்து அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக்கல, புகுத்திக்க விரும்பலை. அதால் ஒன்றும் பெரியாருக்கு ஒன்றும் ராமசாமி நாயக்கு ஒன்றும் நாம் புதுசாக போய் சாதி சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த முதல்வர் விஜய் தான் சொல்கிறாங்கல்ல, அட்லீஸ்ட் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு 50% வாங்கிடுவாங்க. வாங்கி அப்புறம் தமிழகத்தை ஆள்ருவாங்க. அடுத்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி இந்தியாவை ஆள்ருவாங்க. அடுத்த தேர்தலில் அமெரிக்கா பிரசிடென்ட் தேர்தலில் கூட டஃப் கொடுப்பாங்க. சீமான் விஜய் சேருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அவர் தனியாகவே வரேன்றாரு. அதாவது அட்லீஸ்ட் வந்து கூட்டணின்னு பேசுகிற போது சீமானோடு விஜய் போய் சேருவார் அப்படியாவது சொல்லுங்கள். விஜய் கூட வந்து சீமான் சேருவார்னு சொல்லிட்டு சீமானின் அரசியலை கொச்சப்படுத்தாரு. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி தானே சொல்கிறீங்க எல்லாரும். அவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எந்த அறுவட்ட முன்னா போய் பேசினா? ஏன்னா இவெல்லாம் சோறு திங்கிறானா வேற யாரா திங்கிறானா? சீமானை போய் விஜய் கிட்ட கம்பேர் பண்ணுறான். இதனால நான் விசிலாச்சா கொஞ்சிங்களா இருங்க. சீமான் நல்லா ஆக்டிவ் கொடுக்குறாரு, சீமான் நல்லா நடிகை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறாரு, சீமான் படம் நல்லா செக்ஸியாக இருக்குது. பறையர்கள் எத்தனை பேர் செத்தாலும் திரும்ப திமுக விட்டு வரமாட்டார். அது உறுதியாக சொல்ல, அது உங்களால் உறுதியாக சொல்ல. பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார், திமுகவை விமர்சனம் செய்பவர்களை அந்த வெறிநாய்கள் கடித்து குதறுகின்றன. அகரம் வாய்ஸ் நேயர்களே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்வுகளை பற்றி பேசுறதுக்காக ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார். சார் இப்போ நேற்று பார்த்தோம்னா வந்து விஜய் வந்து அவரோட கல்வி விருது விழாவில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் 6 நிமிஷம் பேசியிருந்தா கூட அது நிறைய விஷயங்கள் எனக்கு பேசு பொருளாக இருக்குது. முதல் விஷயம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாருக்கு ஜாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த அவருக்கு வந்து ஜாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சீமான் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது ஆல்ரெடி அது பேரே அதாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சார் தோணுது? இன்னைக்கு அரசியல் காலத்தில் அவருக்கு ஜாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்களா பெரியாருக்கு? என்னமோ நாங்கள் என்னமோ இன்றைக்கி தான் புதுசாக அவருக்கு போய் ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு பெரியார் பற்றி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. இங்கே ஏதோ ஒரு பேரில் ரிலீஸ் ஆகுது. ஆந்திராவில் பார்த்தா ராமசாமி நாயக்கன்னு ரிலீஸ் ஆகுது. அப்போ ஜாதி சாயத்தை நாங்கள் பூசணுமா, அவர் பூசுகிறாராம்? அவர் பேர் ராமசாமி நாயக்கர் தான். பெரியார் என்று சொல்லப்படுகிற ராமசாமி நாயக்கரின் 75வது ஆண்டு விழாவில், அது பிறந்தநாள் விழாவில் நடக்கிற போது மூச்சுக்கு மூச்சு ராஜாஜி அவர்கள் ராமசாமி நாயக்கர் தான் சொன்னார். ஏதோ ஈரோடு கோர்ட்டில் ஒரு தவாலி ராமசாமி நாயக்கர்னு கூட்ட பிறகு நானே சாதி ஒழிப்புக்காக இருக்கிறவன் என்னைய போய் சாதியை சொல்லி கூப்பிட்றியா அப்படின்னு அடித்ததாக பீற்றிக்கொள்கிற இவர்கள் அந்த 75வது பிறந்தநாள் விழாவில் நாயக்கரன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு சிறு கண்டனத்தை கூட ராமசாமி நாயக்கர் தெரிவிக்கலை. அதெல்லாம் நம்ம யாரும் இப்போ பொதுவாக உங்களுக்கு திகாவை நாயுடு கட்சின்னு தானே சொல்லுவாங்க. ஏன் நாயுடு கட்சின்னு திகாவை சொன்னாங்க? அதன் தலைவர் ஒரு தெலுங்கராக இருக்கிறார். அதில் இருப்பவர்களெல்லாம் தெலுங்கராக இருப்பதால் அதை நாயுடு கட்சின்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணாதுரை தலைமையில் திமுக வந்தது. இப்போ ஆர்எஸ் பாரதி கூட சொல்லுவார்ல, இந்த ஒரு காலத்தில் இந்த கட்சியை வந்து முதலியார் கட்சின்னாங்க. முதலியார் கட்சினா என்ன அர்த்தம்? அண்ணாதுரை முதலியார் என்பதால் இது முதலியார் கட்சி அப்படின்னு ஆச்சு. அப்படி இருக்கிற போது அது சாதாரணமாக வர விஷயம் தானே. இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு யாருன்னா செந்தமன் சீமான் மட்டும்தான். செந்தமன் சீமான் நாம் தமிழர் கட்சி மட்டும் சீமானின் சாதியை பார்த்து சமூகத்தை பார்த்து யாரும் ஐடென்டிட்டி பண்ணலை. ஏன்னா அவர் ஆரம்பத்திலேருந்து அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக்கல, புகுத்திக்க விரும்பலை. அதால் ஒன்றும் பெரியாருக்கு ஒன்றும் ராமசாமி நாயக்கு ஒன்றும் நாம் புதுசாக போய் ஒரு சாதி சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவர் அந்த சாதி அடையாளத்தோடும் தான் இருக்கார். சார் அவர் பேசுகிற இன்னொரு கருத்துமே ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. இப்போ நீட் எக்ஸாம் பற்றி அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு. நீட்டு மட்டுமே உலகம் இல்லைப்பா, வேறு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாரு, நீட்டுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்த மாணவர்களோட தற்கொலையை குறைக்க தான் அவர் அப்படி பேசியிருக்காரு, வேற படிப்பு இருக்க படிங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சார் தோணுது? அவர் நீட்டுக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னு தோணுதா, இல்லை மாணவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு? இப்போ இதே விஜய் தான் முதல்ல நீட்டுக்கு வேறு மாதிரி பேசியிருந்தார். அதாவது நீட் விலக்குக்கு திமுக எடுக்கிற இல்லை அரசு எடுக்கிற அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் நாங்கள் வந்து துணை இருப்போம் அப்படின்னு சொன்னவருக்கு இப்போ தான் எவனோ ஒருத்தன் மாற்றி எழுதி கொடுத்துக்கிறான். ஏன்னா நீட்டுங்கிறது தமிழ்நாடை பொறுத்தவரை மொத்தமாக
ஒரு அரசு தரப்புலேருந்து ஒரு 5225 சீட்டு, ப்ரைவேட்டில் வந்து ஒரு 5500, ஆக மொத்தம் வந்து 11000 சீட்டு தான். நீ 11000க்கு மேலே ஒரு 10 பேர் கூட அதில் சேர்க்க முடியாது. அப்போ இதுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து எப்படியும் வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதில் நியரிங் ஒரு 80,000 90,000 பாஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 1,50,000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன். 1,50,000 பேரும் பாஸ் பண்ணிடுறான்னு கூட வச்சுப்போம். ஆனால் இந்த 1,50,000 பேரில் எத்தனை பேரை நீட்டுக்கு எடுப்பாங்க? வெறும் 11,000 பேர் தான். அப்போ மற்ற மாணவர்கள் மற்ற படிப்புக்கு இயல்பாக போகணும். இவங்க இதை வேணுமெனே ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக 11,000 மாணவர்களின் எதிர்காலம் என்பது ஒட்டுமொத்தமான தமிழக மாணவர்களின் எதிர்காலம் அப்படின்னு இங்கே வந்து நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தான் நீட்டுன்னு அதை ஒரு அரசியலாக தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ அனிதா மரணம் என்பது அனிதாவை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட்டம் போகிறாங்க ஒரு கும்பல். அந்த கும்பல் இதுக்கு ஒரு மாற்று யோசனை சொல்லியிருக்கலாம்லம்மா, இந்த தடவை வேறு ஏதாவது ஒன்று படி, அடுத்த தடவை நீட் எக்ஸாம் வருகிற போதும் அதை நம்ம எழுதி பாஸ் கூட பண்ணிக்கலாம், இந்த நேரத்துக்கு இது முடியாது, வேறு ஒரு கோர்ஸில் சேர்ந்து படி. இப்போது டாக்டர் எல்லாமே டாக்டர் ஆகிட்டா எவன் தான் பேஷண்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதெல்லாம் அப்படி கூட அதை வந்து சொல்லி அதை வந்து சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து நீட்டை வந்து ஒரு அரசியலுக்காக இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பது தான். ஏன்னா நீட்டை வந்து யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களே வந்து அந்த நீட்டுக்கு எதிராக இன்றைக்கி வந்து பேசுறது போகிறது வர்றது எல்லாமே இங்கே வந்து ஒரு அரசியல் தான். அதனால் அவர் விஜய் சொன்னதை அல்லது விஜய்க்கு எழுதி கொடுத்ததை நாம் வந்து பாராட்டலாம். ஓகே சார். இப்போ திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து பிஜேபி சப்போர்ட்டர், இப்போ உண்மை வெளியே வந்துருச்சு, நீட்டுக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, அவர் ஒரு RSS இயக்கம், பிஜேபி தான் ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் அவரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து ட்விட்டரில் போயிட்டு இருக்கு, எக்ஸ் தளத்தில் போயிட்டு இருக்கு. அவர் உண்மையாகவே பிஜேபி ஆதரவாளர் RSS குரூப் அப்படி தான் இருப்பாருன்னு தோணுது. பிஜேபியில் இருக்கிறவங்களாம் மனுஷன் இல்லையா? RSS இருக்கிறவங்க மனுஷன் இல்லையா? இந்தியாவை வந்து அப்படி மனித குலத்திற்கே எதிரானது பிஜேபின்னா எப்படி 3வது தடவை வந்து பிஜேபி நாட்டை ஆளுது? அதனால் அது விஷயம் இல்லை. இப்போ நீட்டில் என்ன நடக்குதுங்கிறதா விஷயம். நீட் வந்து அது வந்து இப்போ இதுக்கப்புறம் நோ சான்ஸ் அப்படின்னு நம்ம சிதம்பரமாவோ மனைவி சொன்னாங்க. அப்போ காங்கிரஸும் நீட்டுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லலாமா? அதால் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க ஆஸ் ஏ அட்வொகேட்டாக பணம் கொடுத்தா வாதாட போகிறாங்க, அதுக்கு வாதாடி இதுக்கப்புறம் நோ சான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி சொல்லப்போனால் அப்போ வந்து 2010 வந்து அந்த நீட்டு முதல் வரைவை கொண்டு வந்ததே வந்து திமுக அமைச்சர் தானே பாராளுமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணுறாரு, அன்றைக்கு காங்கிரஸ் தானே. அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து 2 வருஷம் போடுறீங்க அப்படின்னா அது சரியாக இருக்குமா? அதால் அன்றைய நிலவரத்தில் நீங்கள் அதை பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை கொண்டு போய் மத்தியில் சேர்த்தது நீங்கள் தான், அன்றைக்கி இருந்தது காங்கிரஸ் தான். அதால் நீட்டுங்கிறது இங்கே வெறும் அரசியல் தாங்க. நீங்கள் அனிதா இருக்கிற போது இரவோடு இரவாக போய் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து நைட்டாக அந்த பாடியை அந்த உடலை வந்து எரித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு 420 அனிதா பெயரில் கோச்சிங் சென்டர் வைக்கிறேன் அப்போல்லாம் சொன்னாங்க. எங்கே வச்சாங்க காட்டுங்க பார்ப்போம். அப்போது நீட் நாம் எதிர்த்து போராட்டம், உங்கள் பேச்சை நான் நம்புகிறேன், ஏன்னா அதில் உண்மை இல்லை, இருந்தாலும் நான் நம்புகிறேன். நீட்டை எதிர்த்து போராடுறோம், சரி. போராடுகிற வரை நீட் வந்து ஐயப்பா இல்லைப்பா தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் நடக்குது, நீட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு நிற்க போதா? நீட் வரதானே செய்யும், வந்துன்னு தானே இருக்குது. அப்போது அந்த நீட் எக்ஸாமில் மாணவர்களை தயார் பண்ணுவதற்கு நாம் அவர்களை அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம தயார் பண்ணணும். அதற்கான வேலையை இந்த அரசு என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எடப்பாடியார் இருந்தார், ஏதோ அடிமையாட்சின்னாங்க. அவர் கூட வந்து ஒரு 7.5 அரசு பள்ளிகள் படித்த மாணவர்களுக்கு நீட் தேர்வு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். இன்றைக்கி குறிப்பாக சில புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது, இந்த நீட் வந்த பிறகு தான் அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆகியிருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம்லாம் சொல்லுது. நீங்கள் இப்போ பல ப்ரைவேட் பள்ளிகளில் 11வது கிளாஸே நடத்த மாட்டாங்க. டைரெக்டாக வந்து 11லையும் 12 படிப்பாங்க, 12லையும் 12 படிப்பாங்க. அப்போ அந்த பசங்க வந்து அந்த 12 எக்ஸாமில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்து சில குறிப்பிட்ட ஏரியாக்கள் இருக்கிற பள்ளிகளில் இருக்கிறவர்கள் தான் நீட் அதாவது மெடிக்கலுக்கு போகிற மாதிரி இருந்தது. அதை வந்து இன்றைக்கி இது மாற்றி இருக்குன்னு கூட சொல்லலாம்ல. அதால் முதல்ல நீங்கள் வந்து தயார் பண்ணுங்கள். இப்போ நீட் வந்து
பெரும்பாலானவை வந்து சிபிஎஸ்சி பள்ளி சிலபஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நம்மளுடைய சிலபஸை அதுக்கேற்ற மாதிரியாவது மாற்றணும்ல. அதையும் மாற்றாமல் இந்த மாதிரி வந்து இரட்டை வாஷம் போடுறதுங்கிறது அது ஒரு கண்ணியமான அரசு. சரி, இன்னைக்கு வந்து பல்வேறு நியூஸ் சேனலும் சரி, அரசியல் விமர்சகர்கள் தன்னோட கருத்துக்களை வெளியிடுறாங்க. யார் யாரை எவ்வளோ சதவீத வாக்குகள் எடுப்பாங்க. விஜய்க்கு வந்து ஒரு 22% வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அவரோட வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்? எவனும் போய் பேசுகிறாங்க. விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50% வாக்குகளை வாங்கிடுவார். அவ்வளோ வாங்குவார், அவ்வளோ வாங்கிடுவார். எதை அடிப்படையாக வச்சு சார் இன்னொரு எந்த அவங்க சொல்கிறத வச்சு தான் அடுத்த முதல்வர் விஜய் தான் சொல்கிறாங்கல்ல. விஜய்க்கு வந்து விஜயோட முகம்தான் எங்களுக்கு வந்து எல்லாமே, அந்த முகத்தை காட்டி நாங்கள் வந்து சிஎம் ஆகிடுவோன்றாங்கல்ல. அதெல்லாம் அவங்க வந்து எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் வந்து தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு 32-38% வேணும்னா அவங்க அதை மீறி ஒரு 50% வாங்கிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ வாங்கிடுவோம். நம்ம வாங்கி அப்புறம் தமிழகத்தை ஆள்ருவாங்க. அடுத்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி இந்தியாவை ஆள்ருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அடுத்த தேர்தலில் அமெரிக்கா பிரசிடென்ட் தேர்தலில் கூட டஃப் கொடுப்பாங்க. சரி, ஓகே சார். இப்போ சீமான் பார்த்தோம்னா அவரோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஏன்னா அவர் அறிவிச்சிட்டாரு நாங்கள் தனியாக தான் வர போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாரு. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னால் விஜய் கூட்டணியோட சேருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க, சீமான் விஜய் சேருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவர் தனியாகவே வரேன்றாரு. அதாவது அட்லீஸ்ட் வந்து கூட்டணின்னு பேசுகிற போது சீமானோடு விஜய் போய் சேருவார் அப்படியாவது சொல்லுங்கள். விஜய் கூட வந்து சீமான் சேருவார்னு சொல்லிட்டு சீமானின் அரசியலை கொச்சப்படுத்தாதீங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ அப்படி தானே சொல்கிறீங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதாவது சீமானுக்கு வந்து இறங்கு முகம், இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே ஓட்டுருவான் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஒரு புரளியை கிளப்புவதுங்கிறது அது எப்படி சரியாக இருக்கும்? அதால் சீமானுங்கிறது மற்றொரு அரசியல் இல்லை, அது ஒரு மாற்று அரசியல். ஆமாம். அதால் இப்போ எல்லாரும் எங்களை போன்றவர்கள் கூட சீமான் அவர்கள் கூட்டணி வைக்கணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் சீமான் அவர்கள் சொல்கிற லாஜிக்கும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது. அதால் சீமான் அடுத்த தேர்தலை நோக்கி தான் பயணிக்கிறேன்னு சொல்லணும். அது தெளிவாக தெரியுது சார். ஆல்ரெடி ஒரு 32 லட்சத்து ஓட்டு மேலே வாங்கியிருக்காரு. அடுத்து யாரு 36 லட்சம் ஓட்டு, அசால்ட்டா ஒரு 4 லட்சம் ஓட்டு கடந்து போறீங்க. 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அது உங்களெல்லாம் ஜீர்ணிக்க முடியல. அதுதான் இன்னைக்கு சீமான் 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இப்போ அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன்ல தனியாக தான் வரப்போறோம்னு சொல்லியிருக்காரு. அவரோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அவர் எவ்வளோ இன்னும் முன்னேறி போவாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன முன்னேறன்றீங்களா பின்னேறன்றீங்களா? எல்லாம் ஊர் முழுக்கெல்லாம் சேர்ந்து தான் திட்டம் போட்டு தானே சொல்றீங்க சீமான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும். ஏன்னா வெக்கமானவங்க சொல்றவனுக்கு எவனுக்குமே இல்லையா? ஒரு தமிழன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சரி, அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன்ல சீமானோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவு? ஏன் நாசமா போட்டோமே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாசமா போட்டோம், இருக்கிற தமிழ்லாம் நாசமா போட்டோம். ஒரு மனுஷன் வந்து தமிழனா தலைநிமிர்னா தமிழ்நாடு செழிக்கணும்னு சொல்றாருல்ல. உங்க எல்லாவனுக்கும் இப்போ அந்த ஆள் தானே எதிரி, சீமான் தானே எதிரி. அவன் தலையில் அவனே மண்ணை போட்டு நாசமா போகணும். இந்த நாட்டு மக்களும் நாசமா போட்டோம் சார். அவரோட இப்போ சில அரசியல் விமர்சகர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அறுவட்ட முண்டா அப்படி பேசுனா? ஏன்னா இவெல்லாம் சோறு திங்கிறானா வேற எதனா திங்கிறானா? சீமானை போய் விஜய் கிட்ட கம்பேர் பண்றான். இதனால நான் விசிலாச்சா குஞ்சிங்களா இதுங்க? சீமான் நல்லா ஆக்டி கொடுக்குறாரு, சீமான் நல்லா நடிகை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறாரு, டபுள் அர்த்தம் பேசுறாரு, சீமான் படம் நல்லா செக்ஸியாக இருக்குது, சீமான் படத்தில் நடிக்கிற நடிகை நல்லா செக்ஸியாக கட்டி பிடிக்கிறாரு, நல்லா இடுப்பை தொடுறாரு அப்படின்னு ஓடுற கூட்டமா அது? என்ன அரசியல் இது தமிழ்நாட்டில்? ஒரு மனுஷன் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை பேசுறத எல்லாரும் பொறுக்கி திங்கிறா, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற, நீயும் பொறுக்கி தின்னவா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரில இருக்குது சீமான இது. அதால் சீமான அரசியல் என்பது இந்த மண்ணுக்கான அரசியல், அது தமிழருக்கான அரசியல். 36 லட்சம் தமிழனும் சோரம் போயிட்டான்னு வச்சுங்க, அன்றைக்கு சீமான அரசியல் ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த மாதிரி போவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இப்போ அடுத்தபடியாக அதிமுக பாஜக கூட்டணி அவங்க இருக்காங்க. அவங்க கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்களோட அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு திமுக அரசை எதிர்பார்த்த அளவுக்கு திமுக அரசு அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து விலகி இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக திமுக வராது. அந்த வேலையை அதிமுக பாஜக கூட்டணி செய்யும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் சார். அவங்க இப்போ அவங்க
ஐநா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு, விஜய் வரணும், நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்றிணையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில அரசியல் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக பாஜக கொஞ்சம் வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது, அதனால தான் இன்னொன்று அவங்க கேட்குறாங்க, மற்ற கட்சிகளில் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வீக்காக இருக்காங்கன்னு தோணுது அதிமுக பாஜக? சரி, திமுக கூட்டணி வலுவாக இருக்கா? வலுவாக தானே இருக்குது. இப்போ ஆட்சி ஏற்கனவே ஆட்சி நடத்தின்னு தானே இருக்கிறாங்க. இப்போ அதில் போய் ஒரு 4 கட்சி சேர்த்துனா வேணாம்பா, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படி திருப்பி அனுப்புவாங்க, சேர்த்துப்போம். இல்லை சேர்த்துப்போம். அப்புறம்னா அப்படி இருக்கிற போது ஒரு வலுவாக ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியே சேர்த்துக்குதுன்னா, அப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற அதிமுகவோ இல்லை பிஜேபி கூட்டணி வேறு யாராவது புதுசாக வந்தால் அவங்களை அரவணைந்து கொள்ள தான் பார்க்கணும். இதுதான் இயல்பு. ஓகே சார், அதுதான் இயல்பு. ஓகே, இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார். திமுக அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி, அவங்க கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சமீப காலமெல்லாம் கொஞ்சம் விரிசலாக போயிட்டு இருக்கு, விடுதலை சிறுத்தை வெளியே வரவும் வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன அவங்க கூட்டணியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பறையர்கள் எத்தனை பேர் செத்தாலும் திரும்ப திமுக விட்டு வரமாட்டார். அது உறுதியாக சொல்ல, அது உங்களால் உறுதியாக சொல்ல. பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார், 100 வெறிநாய்களை 100 அல்சேஷன் நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது. திமுகவை விமர்சனம் செய்பவர்களை அந்த வெறிநாய்கள் கடித்து குதறுகின்றன, அந்த அல்சேஷன்கள் குலைக்கின்றன அப்படின்னு சொன்னார்ல. அதால் சுற்றி வீட்டில் சுற்றி வளர்ந்ததுங்க, வீட்டு கேட்ட சாத்திராவோட வீட்டை சுற்றி தான் இருக்குங்க. அதால் அவர்கள் வந்து கூட்டணியை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. நல்லா தானே தின்னுங்கிறாங்க, அப்புறம் என்ன? அதனால் வெளியே வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு புரியாமல் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி சார்.